இந்த அரசாங்கம் முடங்கி விட்டது, நிர்வாகம் செயலிழந்து விட்டது அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் சொல்ற அதே வேளையில இன்னொன்றையும் சொல்கிறார்கள், இந்த அரசாங்கத்தில் ஊழல் மலிந்து விட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. நிர்வாகம் செம்மையாதான் செயல்படுது, ஊழலே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. என்னோட யாரும் கொண்டு வந்துட்டு ஒரு வேலை வாங்கிட்டானே என்கிட்ட, நான் ஒரு ஃபெமிலியர் ஃபிகர்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட எப்படி யாரும் ஒரு 10 பைசா தரலையே. இந்த ஆட்சியில் நிர்வாகம் முடங்கி விட்டது, முடிவெடுக்கிறதுல மிகப்பெரிய சுணக்கம், முதலமைச்சரை சிலர் மட்டும்தான் சந்திக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது, அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ உங்களை மாதிரியான கட்சியோட முன்னணி பிரமுகர்களோ கூட முதலமைச்சரை எளிதில் சந்திக்க முடியவில்லை. தேவைப்பட்டால் சந்திக்கலாம், சந்திக்கிறதுல ஒன்றும் சங்கடம் ஒன்றும் இல்லை. தினசரி நீங்க அவங்க கோட்டைக்கு வந்தா எத்தனை பேர் சந்திச்சுட்டு போறாங்க? 196 கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான தொழில்களுக்கு சந்திக்காமலாம் கொடுத்துட்டு போறாங்க, கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு போறாங்க, அவர்களால முடிந்த அளவுக்கு சந்திக்கிறாங்க. சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே சொல்லப்பட்ட அறிவிப்புகள் அறிவிப்புகளாகவே இருக்கின்றன. கடன் சுமை மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. 1 லட்சம் கோடி கடன் இருந்தப்ப தமிழ்நாட்டுக்கு தலைக்குனிவுன்னு சொன்ன அதிமுக ஆட்சியில இப்ப 2,10,000 கோடி கடன். திமுக ஆட்சியில கடன் என்னங்க சொல்ற, கிரேக்கம் வீழ்ந்து விட்டது, கிரீஸ் வீழ்ந்து விட்டது தெரியுமா உங்களுக்கு? வளர்ந்த நாடுகளே பிச்சை எடுக்கிறது. Please give me used dresses, please give me used shoes என்று வளர்ந்த நாடுகளே வாட்டர் டேங்க்ல பிச்சைக்காரர் மாதிரி யாசம் கேட்டுட்டு இருக்கான். அச்சத்தில் இருந்து விடுதலை, பசியில் இருந்து விடுதலை, அறியாமையில் இருந்து விடுதலை, மூன்றும் வாங்கி தந்திருக்கிற ஒரே ஆட்சி இந்தியாவில் அம்மாவினுடைய கழகாட்சி மட்டும்தான். வேற எங்கேயாவது இருக்குன்னு சொல்லுங்க. திமுக ஆட்சி முடிகிற தருவாயில 2011 அவர்கள் விட்டு சென்ற கடன் 1 லட்சம் கோடிக்கு. அப்போ அந்த 1 லட்சம் கோடி கடன் சுமையை வைத்து விட்டு போயிட்டாங்க. பெரிய தலைக்குனிவு. அரசுக்கு நிர்வாக திறமை இல்லாதனால, தவறான நிர்வாகத்தினால இவ்வளவு கடன் சுமை வந்துருச்சு, தமிழர்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்திருச்சுன்னு சொல்லி உங்களுடைய அதிமுக தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தீங்க. ஆனால் உங்களால அந்த கடன் சுமையை நீக்க முடியலையே, அதை அதிகரிக்க தானே செய்திருக்கீங்க. கடன் சுமைதான், ஆனா கடன் கவலைக்குரிய செய்தி இல்லைங்க. அப்பயே விமர்சிச்சீங்க, திமுக ஆட்சியை விமர்சிச்சீங்க. திமுக வீழ்த்ததுக்கு விமர்சிச்சோம். அப்ப உங்களை வீழ்த்துறதுக்கு அவங்க விமர்சிச்சா சரிதானே? அது எப்படி சரியா வரும்? அம்மாவை தெரியாதா மக்களுக்கு? என்ன இருந்தாலும் நமக்கு தருவாங்கன்னு மக்களுக்கு தெரியும். ஒரே பிரச்சனையில நீங்க விமர்சிச்சா சரி, அவங்க விமர்சிச்சா தப்பா? நாங்க விமர்சிச்சா அவங்களை வீழ்த்தணும், வீழ்த்தப்பட வேண்டியவர்களை எந்த ஆயுதத்தை எடுத்தாவது வீழ்த்தணுங்கிறது தான் அரசியல்ல பொது இலக்கணம். நீங்க பிரின்சினுடைய இளவரசம் படிச்சிருக்கீங்களா? வீழ்த்தப்பட வேண்டியவர்களை எந்த ஆயுதம் எடுத்தாவது வீழ்த்தியே தீர வேண்டும். தமிழ்நாட்டில் குலநாசம் செய்த கூட்டம் இனிமேல் கோட்டைக்கு வர வேண்டும் என்று கனவு கண்டால் அந்த கனவை நனவாக்குவதற்கு நாங்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாது. திராவிட இயக்கத்தினுடைய உயிர் கொள்கைகளை பூரா காவு கொடுத்து உங்க பேச்சிலேயும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பேச்சிலிருந்தும் திரும்ப ஆழமா பார்க்கிறப்ப நீங்க திமுக ஒன்றை தவிர வேறு எதையுமே உங்களுக்கு எதிர்கட்சியாக, உங்களுக்கு போட்டி போடக்கூடிய கட்சியா கருதல, திமுக தான் உங்களுக்கு த்ரெட்னு நினைக்கிறீங்க. தர்மபுரியும் கிருஷ்ணகிரியிலையும் இருக்கிற கட்சி ஒண்ணு தமிழ்நாட்டை ஆள போறாது. 2016 சிஎம் டாக்டர் அன்புமணி நாடு முழுவதும் இருக்கிற பத்திரிகையில ஒரு பக்க விளம்பரம், எத்தனை கோடி? யார் ஊழல் இல்லாத சர்க்கார் தர்றது? எங்க அம்மாவை தவிர தருவாரா இவரு? இவங்க செய்யக்கூடிய விளையாட்டுக்கும் விளம்பரத்திற்கு யாரு கொடுக்கிறாரு? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. 4 மாதத்துல இன்னைக்கு இருக்கிற அதிருப்தியை முறியடிச்சிட முடியுமா? இந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சனையாக எது உருவெடுக்கும்? எதை சொல்லி ஓட்டு கேட்பீங்க? நாங்கள் செய்திருக்கிற சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்போம். கடந்த காலத்தில் அவர்கள் இந்த இனத்திற்கு செய்த துரோகத்தை பட்டியலிட்டு அவர்களை நாங்கள் வீழ்த்துவோம். 7வது முறையாகவும் இந்த நாட்டினுடைய அரியாசனத்தை அம்மாதான் அலங்கரிப்பார். எத்தனை முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் இனி ஆளுகிற பீடத்தில் இருக்க போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பட்டத்து யானை தான். இந்த பட்டத்து யானையை வீழ்த்துவதற்கு நரிகள் போட்டியிட்டால் அது நடக்காது. எங்கள் அறைக்கு பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்காக மிக்க நன்றி திரு நாஞ்சில் சம்பத். அக்கினி பரீட்சையின் மூலம் கணையாக வந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வாய்ப்பளித்த புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கும் அதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.